அன்பார்ந்தவர்களே, மனிதர்களின் வாக்குறுதிகள் சில நேரங்களில் காற்றில் பறந்துவிடும், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிவிடும். ஆனால் காலங்கள் கடந்தாலும் தலைமுறைகள் மாறினாலும் மாறாத ஒன்றாக இருப்பது நம் ஆண்டவரின் திருவாக்கு மட்டுமே. இந்த தவக்கால பயணத்தில் நாம் நம்பிக்கையோடு நடை போட இன்றைய சிந்தனை நமக்கு ஒரு பெரும் பலத்தை தருகிறது. ஆண்டவர் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றுவதில் அவர் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாக்கு நேர்மையானது, அதில் கள்ளம் கபடமில்லை. அதே போல அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், அது நமக்கு சாதகமாக தோன்றினாலும் அல்லது சோதனையாக தோன்றினாலும், அவை அனைத்தும் நம் நன்மையை முன்னிட்டே அமைகின்றன. நாசரேத்து திருக்குடும்பம் எத்தனையோ இக்கட்டான கட்டங்களை சந்தித்தது. வானதூதர் வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்திருந்தார்கள். இன்று நாமும் நம் வாழ்வின் போராட்டங்களுக்கு மத்தியில் இறைவனின் வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அவர் சொன்னதை செய்ய தவறாதவர், தொடங்கிய நற்செயலை துவக்கினவரை முடித்து வைப்பார் என்ற உறுதியோடு இந்த நாளை தொடங்குவோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 33ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஜெபிப்போம். வாக்கு மாறாத இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். பொய்யுரைக்காத உமது நாவுக்காகவும் எங்களை கைவிடாத உமது செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் தொடக்க நாட்களில் எமது நம்பிக்கையை பலப்படுத்தும்படி உம்மிடம் வேண்டுகிறோம். உலகம் தரும் போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போகாமல் உமது உயிருள்ள வார்த்தைகளின் மீது மட்டும் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப அருள் தாரும். திரு குடும்பத்தை போல எமது இல்லங்களில் உமது திருவுள்ளம் நிறைவேற எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். சோதனைகள் எங்களை சூழ்ந்தாலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உமது செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை என்று சான்று பகர எங்களுக்கு தைரியம் தாரும். உமது நேர்த்தியான வாக்கின்படி எங்களை வழி நடத்தி எமது குடும்பங்களில் உள்ள தடைகளை நீக்கி உமது மேலான ஆசீர்வாதத்தை வழங்கியருளும். ஆமீன்.